விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆபரேஷன் சிந்தூரின் போது நமது ஆயுத படைகள் ஈடு இணையற்ற துணிச்சலை வெளிப்படுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். நிலையான ஆட்சியை எப்படி கொடுப்பீர்கள் என்று தாவேக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் கேள்வி. ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் தாவேக தலைவர் விஜய் சந்திப்பு குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பு விளக்கம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது இல்லத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அவசர ஆலோசனை. திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளதாக தகவல். தாவேகவுடன் கூட்டணி வைத்தது காலத்தின் கட்டாயம். தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் அறிவிப்பு. முடிவுக்கு வந்த ஈரான் மீதான ஆபரேஷன் எபிக்யூரி நடவடிக்கை. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஓராண்டுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நமது ஆயுத படைகள் ஈடு இணையற்ற துணிச்சலை வெளிப்படுத்தினர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆபரேஷன் சிந்தூரின் நடவடிக்கை குறித்து செய்தி வெளியிட்டு உள்ளார். அதில் ஓராண்டுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நமது ஆயுத படைகள் ஈடு இணையற்ற துணிச்சலை வெளிப்படுத்தின என்று புகழாரம் சூட்டினார். பகல்காமில் அப்பாவி இந்தியர்களை தாக்க துணிந்தவர்களுக்கு அவர்கள் தகுந்த பதிலடி கொடுத்தனர் என்று குறிப்பிட்டார். நமது படைகளின் வீரத்திற்கு ஒட்டுமொத்த தேசமும் வணக்கம் செலுத்துகிறது என்றார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பிரதிபலித்தது என்று தெரிவித்தார். ஓராண்டுக்கு பிறகு பயங்கரவாதத்தை தோற்கடித்து அதற்கு துணை புரியும் சூழலை அளிப்பதற்கான நமது உறுதியில் முன்பை போலவே உறுதியாக இருப்பதாக கூறினார். ஆளுநர் அர்லேகரை தாவேக தலைவர் விஜய் சந்தித்த போது 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் கடிதத்துடன் வருமாறு விஜய்க்கு ஆளுநர் நிபந்தனை விடுத்ததாக ஆளுநர் மாளிகை தரப்பு தெரிவித்து உள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்று ஆளுநரை சந்தித்தார். 40 நிமிடங்கள் சந்திப்புக்கு பிறகு விஜய் புறப்பட்டு சென்றார். அப்போது 113 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக விஜய் கூறியதாக தகவல் வெளியாகியது. இது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பு விளக்கம் அளித்து உள்ளது. இதில் 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் கடிதத்துடன் வருமாறு தாவேக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் நிபந்தனை விடுத்துள்ளதாக தெரிவித்தது. புதிய அரசு கவிழ்ந்துவிடக் கூடாது என்று கூறிய ஆளுநர் நிலையான ஆட்சியை எப்படி கொடுப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது இல்லத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது இல்லத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனை கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் துரைமுருகன், உதயநிதி, கனிமொழி, கூட்டணி கட்சி தலைவர்கள் திருமாவளவன், சண்முகம், வீரபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது மு.க. ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகவுடன் கூட்டணி வைத்தது காலத்தின் கட்டாயம் என தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்து உள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் அறிக்கை வெளியிட்டு உள்ளார். அதில் பதவி ஆசைக்காகவும் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கும் வகையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் சிலர் முதுகில் குத்திவிட்டதாக கூறுவதை இந்திய தேசிய காங்கிரஸ் முற்றிலுமாக மறுக்கிறது என்று தெரிவித்தார். தமிழக மக்களின் தற்போதைய மனநிலை மற்றும் ஜனநாயக முடிவுகளுக்கு தலைவணங்கி மாநிலத்தின் எதிர்கால நலன் கருதி இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். தமிழக வெற்றிக் கழகம் தன்னை ஒரு மதச்சார்பற்ற கட்சியாகவே முன்னிறுத்தி செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் ஒரு வலிமையான மதச்சார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்பதே தங்களின் ஒரே நோக்கம் என்னும் இதில் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக கூறுவது அடிப்படை ஆதாரமற்றது என்றும் கூறினார். மதவாத சக்திகளை தனிமைப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் இத்தகைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டே இந்த ஆதரவு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். ஈரான் மீதான ஆபரேஷன் எபிக்யூரி நடவடிக்கை முடிவுக்கு வந்ததாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது ஈரானுடைய அணுசக்திகளை கட்டுப்படுத்துவது மற்றும் ஈரானின் இராணுவ கட்டமைப்பினை பலவீனப்படுத்துவது இவை இரண்டும் தான் தங்களுடைய நோக்கங்களாக இருந்தது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய மார்கோ ரூபியோ ஈரான் மீதான ஆபரேஷன் எபிக் பியூரி நடவடிக்கை முடிவுக்கு வந்ததாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது ஈரானுடைய கடற்படை மற்றும் விமானப்படை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது என்றும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் நிலைக்கு நெருக்கமாக வந்ததாலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இனி அவர்களால் அணு ஆயுதங்களை உருவாக்க முடியாது என்றும் தெரிவித்தார். கேரள சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவரை தலைமை தேர்வு செய்யும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் தெரிவித்துள்ளார். கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டம் நடைபெற்றதாக கூறினார். இங்கிருக்கும் சூழலை ஆய்வு செய்யவும் சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்டறியவும் அஜய் மக்கான் மற்றும் முகுல் வாஸ்னிக் ஆகியோர் இங்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனைக்கு பிறகு அவர்கள் கட்சி தலைமைக்கு அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். இதன் பின்னர் கட்சி தலைமையிடம் இறுதி முடிவை எடுக்கும் என்று தெரிவித்தார். மம்தா பானர்ஜி தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ரோஹித் பவார் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் புல்டானாவில் என்பிசி சட்டமன்ற உறுப்பினர் ரோஹித் பவார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மேற்கு வங்கத்தில் பாஜகவிற்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்பட்ட விதம் அரசியலமைப்பு ரீதியாக சரியானது அல்ல என்று மம்தா பானர்ஜி கூறுவதாக தெரிவித்தார். நீங்கள் கவனித்தால் தேர்தல் ஆணையம் திரிணாமுல் காங்கிரசிற்கு எதிராக ட்வீட் செய்திருப்பதை பார்க்கலாம் என்று கூறினார். அவ்வாறு செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் அவர் இந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் அவர் நீதிமன்றத்தின் ஆதரவை நாட முயற்சி செய்யலாம். ஆனால் அது அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்று தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு நினைவை ஒட்டி இந்திய இராணுவத்தின் வீர திருமகன்களுக்கு தனது மனமார்ந்த வீர வணக்கங்களை செலுத்துவதாக தில்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். தில்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு நினைவை ஒட்டி இந்திய இராணுவத்தின் வீர திருமகன்களுக்கு தனது மனமார்ந்த வீர வணக்கங்களை செலுத்துவதாக தெரிவித்தார். உங்களின் ஈடு இணையற்ற வீரம் தேசத்தின் தலை நிமிர்ந்து நிற்கச் செய்து பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். நமது நாட்டின் மீது கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியவர்களுக்கு அதன் விளைவுகள் என்ன என்பதை உங்களின் துணிச்சல் உணர்த்தி உள்ளது. பாகிஸ்தானில் பதுங்கி இருந்தாலும் பாரத மாதாவின் வீர புதல்வர்களின் தாக்குதலில் இருந்து பயங்கரவாதிகள் தப்ப முடியாது என்று தெரிவித்தார். திமுகவில் இருந்து வந்ததற்கு நாங்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் பெருமாள்சாமி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்ததை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன் காங்கிரஸ் வடக்கு மாவட்ட தலைவர் பெருமாள்சாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினரும் தாவேகாவினரும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வடக்கு மாவட்ட தலைவர் பெருமாள்சாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒரு மாதத்திற்கு முன்பு அமைந்து இருக்க வேண்டிய கூட்டணி தற்போது அமைந்துள்ளதாக கூறினார். திமுகவில் இருந்து வந்ததற்கு நாங்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். திமுக செய்த அட்டூழியங்களுக்கு அமைதி காக்க வேண்டியிருந்தது. தற்போது அப்படி இருக்க வேண்டியதில்லை என்றும் கூறினார். 1967க்கு பிறகு திராவிட கழகங்கள் இல்லாத ஆட்சியை அமைக்கும் விஜயை எந்த வார்த்தையில் பாராட்ட வேண்டும் என்று தெரியவில்லை என தெரிவித்தார். இந்த இந்திய திருநாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் 2 பேரை பற்றி தான் இப்போ அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும். நாங்கள் இன்று தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சார்பாக கோவில்பட்டியிலே இந்த கூட்டணி அமைந்ததற்கு பட்டாசு வெடித்து இனிப்புகள் கொடுத்து ஆரவாரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்கள் மனதில் இருந்த ஒரு பெரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தாவேகாவுடன் கூட்டணி வேண்டும் என்ற தொண்டர்களின் விருப்பம் நிறைவேறியுள்ளது. ஆக இந்த நிறைவேறியுள்ள இந்த நேரத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறோம். திமுக தலைவர் ஸ்டாலினின் தோல்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருந்தியதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பெரிய தலைவர் என கூறி திமுக தலைவர் ஸ்டாலினின் தோல்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருந்தியதாக தெரிவித்தார். சென்னையில் வெயில் அதிகமாக உள்ளதால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளதாகவும் விடுதியில் தங்கியுள்ள சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்க இபிஎஸ் வர உள்ளதாகவும் தெரிவித்தார். அதிமுகவில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும்
அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை எடப்பாடி பழனிசாமி கடலில் குதிக்க சொன்னால் கூட அவர்கள் குதிப்பார்கள் என்றும் கூறினார். ராமநாதபுரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்ததை அடுத்து அக்கட்சியினர் கேக் வெட்டி கொண்டாடினர். ராமநாதபுரம் தாலுகா நகர் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்ததை அடுத்து மாநில தலைவி ராமலட்சுமி தலைமையில் அக்கட்சியினர் கேக் வெட்டி கொண்டாடினர். இதற்கு முன்னதாக மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி மத்திய அரசை கண்டித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் முன்னாள் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்லதுரை அப்துல்லா, வட்டார தலைவர் சேகர், மனித உரிமை மாவட்ட தலைவர் சையது அப்தாகிர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நான் தமிழ்நாடு மகளிர் காங்கிரசின் பொறுப்பு தலைவர் ராமலட்சுமி. கடந்த 18/4/2026 அன்று மக்களவையில் எங்களுக்கான 33% இடஒதுக்கீடு அமலுக்கு வரும் என்று ஆவலுடன் காத்திருந்தோம். நாங்கள் 33% இடஒதுக்கீடு வந்தால் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் உரிய அங்கீகாரம் வழங்கப்படும், தகுதி உள்ள மகளிர் எம்பியாகவும் எம்எல்ஏக்களாகவும் உருவாகி பல மாற்றங்களை தருவோம், பெண்களுக்கான சலுகைகளை கேட்டு பெறக்கூடிய இடத்தில் வருவோம் என்று இருந்த நிலையில் தொகுதி மறுவரையறையை காரணம் காட்டி மத்தியில் ஆளும் பாஜக அரசு பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தராமல் மறுத்து காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இதனை கண்டித்து அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் அனைத்து மாநிலங்களிலும் போராட்டத்தை தொடர்ந்து மோடி அரசின் அவலட்சண நிலையை கண்டித்து ஒவ்வொரு மாநில மகளிரும் மாவட்டம் சார்பிலும் மாநில சார்பிலும் வட்டார அளவிலும் நாங்கள் மோடிக்கு கடிதம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். திருவனந்தபுரத்தில் அணைகளின் நீர் இருப்பு வழக்கத்திற்கு மாறாக கடுமையாக குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்து உள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் வழங்குதல் தற்போது தடைபட்டு உள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பேய்பாறை அணை, நெய்யாறு அணை, அருவிக்கரை அணைகளில் நீர் இருப்பு வழக்கத்திற்கு மாறாக கடுமையாக குறைந்து உள்ளது. தொடர்ந்து நெய்யாறு அணையில் 23% தண்ணீரும், பேய்பாறை அணையில் 77 மீட்டர் தண்ணீருமே இருப்பு உள்ளது. இதனால் திருவனந்தபுரம் மாநகர பகுதிகளில் வரும் மே 10ஆம் தேதி வரை மட்டுமே தண்ணீர் வழங்க இயலும் என மாநில குடிநீர் வடிகால் வாரியம் அதிகாரிகள் தகவல் தெரிவித்து உள்ளனர். மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் நெய்யாறு, அருவிக்கரை அணைகளில் நீர் குறைவதால் விவசாயம் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகளும் கவலை தெரிவித்து உள்ளனர். இதுகுறித்து விவசாயி வாமதேவன் பேசிய போது, விவசாயிகளின் நலன் கருதி விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை அந்தந்த காலகட்டத்தில் அணைகளில் இருந்து திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். നമ്മുടെ തിരുവനന്തപുരം ജില്ലയിൽ ഇപ്പോൾ നിലവിൽ വരണ്ട കാലാവസ്ഥയാണ്. നമുക്ക് കർഷകർക്കും വെള്ളം കിട്ടാത്ത അവസ്ഥയിൽ വളരെ ബുദ്ധിമുട്ടുകൾ അനുഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. മുൻകാലങ്ങളിൽ നെയ്യാർ ഡാം വഴി വെള്ളം കെട്ടിക്കൊണ്ടിരുന്നത് ഇപ്പോൾ പല കനാലുകളും ബ്ലോക്ക് കാരണം നമുക്ക് വെള്ളം എത്തിക്കാറില്ല. അതിന് ഒരു പോംവഴി നമ്മുടെ ഗവൺമെൻറ് തലത്തിൽ എത്തിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. അതുകൂടാതെ 3 തവണ കൃഷി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത് ഇപ്പോൾ ഒരു കൃഷി പോലും ചെയ്യാൻ യോഗ്യമല്ലാത്ത പാടങ്ങളായി മാറിയിട്ടുണ്ട്. അടുത്ത ഈ പ്രതിസന്ധി புதுப்பாளையம் அருகே தேர்தல் தோல்வியால் திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குடிநீர் விநியோகத்தை நிறுத்தியதால் பொதுமக்கள் குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் அருகே அண்ணந்தல் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தனர். இந்த நிலையில் கிராமத்தில் ஊராட்சிக்கு சொந்தமாக 3 குடிநீர் கிணறுகள் இருந்தும் அதனை பயன்படுத்தாமல் பொதுமக்களின் வாக்குகளை பெறுவதற்காக திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனது சொந்த கிணத்திலிருந்து குடிநீர் வழங்கி வந்தார். தற்போது தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததால் ஆத்திரமடைந்த திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குடிநீர் வழங்குவதை நிறுத்தியுள்ளார். இதனால் கிராம மக்கள் அனைவரும் குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். இதனால் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி செயலாளர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஓமலூரில் உள்ள காமராஜர் பூங்காவை முறையாக பராமரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள காமராஜர் பூங்காவில் சிறார்கள் மற்றும் பொதுமக்களின் முக்கிய பொழுதுபோக்கு மையமாக இருந்து வருகிறது. இந்த பூங்காவில் சிறுவர்கள் பயன்படுத்தும் ஊஞ்சல்களின் சங்கிலிகள் உடைந்து ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றன என்றும்
பூங்காவில் சேகரிக்கப்படும் குப்பைகள் வளாகத்திற்குள் வைத்தே எரிக்கப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறுகள் ஏற்படும் அபாயமும் நிலவுகிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக பேரூராட்சி நிர்வாகம் காமராஜர் பூங்காவை முறையாக பராமரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் நகராட்சி அலுவலகம் முன் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. பெரம்பலூர் நகராட்சி அலுவலகம் முன் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஊதிய தொகை மற்றும் வருங்கால வைப்பு தொகை உள்ளிட்டவைகளை வழங்க கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பெரம்பலூர் நகரம் முழுவதும் குப்பைகள் தேங்கி நோய் பரவும் சூழல் ஏற்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களுடன் நகராட்சி அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கஷ்டப்பட்டு வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் எல்லாமே வேலை செய்கிறாங்க. பர்மிட்டுங்கிறது போட கிடையாது. அது இல்லாமல் சம்பளங்கிறது பேரில் வெறும் எங்களுக்குன்னு கொடுக்காம அவங்களா எடுத்துக்கிட்டு கொத்தடிமையாக தான் எங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். இப்போ சம்பளங்கிற வந்து எங்களுக்கு வெறும் 10,000 தான் சம்பளம் வருது. அந்த சம்பளம் வந்து பிஎஃப் பிடிக்கிறங்கிற பேரில் 1200 பிடிக்கிறாங்க. அந்த 1200ங்கிற பேரில் எங்களுக்கு ஏற கிடையாது. ஏதோ கம்மியாக ஏறி இருக்கு, ஒரு 10,000 ஏறி இருக்குது. தட்டார் மடம் அருகே கணவரை இழந்த பெண்ணை பாலியல் தொல்லை கொடுத்த நபர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தட்டார்மடம் காவல் நிலைய பதவிக்குட்பட்ட கிராமம் மரக்குடி தெருவைச் சேர்ந்தவர் வெள்ளையம்மாள். இவர் கணவரை இழந்து தனியாக வாழ்ந்து வந்தார். இவருக்கு தூரத்து உறவினர் முருகன் என்பவர் வெள்ளையம்மாளின் வாட்ஸ்அப்புக்கு ஆபாச படங்கள் வீடியோக்கள் அனுப்புவதும் வீட்டினுள் நுழைந்து தங்க பொருட்களை ஒவ்வொன்றாக களவாடுவதும் என பல்வேறு இடையூறுகளை செய்து வந்தார். எனவே இது தொடர்பாக தட்டார்மடம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்துள்ளதாகவும் அங்கு யாரும் இல்லாததால் மறுநாள் வருமாறு தன்னை திரும்பி அனுப்பியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் வெள்ளையம்மாள் குற்றம் சாட்டியுள்ளார். உங்க பிள்ளைகள் இருக்காங்களா? ஒரு ஆண் ஒரு பெண் போட்டு கட்டி கொடுத்தாச்சு. சரி, உங்க வீட்டுக்காரரு தவறிட்டார். சரி, இப்போ நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க? நான் மட்டும்தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்கான். மனுஷன் வீட்டை தூங்கிட்டு இருந்தாக்கி வீட்டு பார்த்தீங்கன்னா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். தூங்கிடாம பாயம் காட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ எங்க வந்திருக்கீங்க? எஸ்பியை பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா சார். எல்லாரும் வந்து சொன்னாங்க. அதான் சரி நமக்கு வேற வழி இல்லைன்னு நான் இங்க வந்திருக்கேன். அவங்களால முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணட்டும். அவன் 1-2 இல்லாவல ஆட்டுக்குட்டியே கழுத்து நெரிச்சிச்சு. அதை வேற கொண்டு போட்டான். லவ் பேர்ட்ஸு கொண்டு போட்டான். மொயிலுக்குட்டியை போட்டு வளர்த்தேன். அதை வேற கொண்டு போட்டான். இப்படி ஏன் இப்படி கொள்ளுது அப்படின்னா அதுக்கு யாரு வீடுன்னு நினைச்சா அப்படின்னு எந்த சண்டைக்கு வரோம். யாரு வீடுனாக்கி எனக்கு என் புருஷ வீட்டை தான் நான் இருக்கேன். அவனுக்கு முறைக்கு வந்து அத்தை வீடு. என் வீட்டுக்காரர் இல்லைனாலும் என்னை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுதான். இருக்கடாம பண்ணுதான். வீட்டுக்கு ஒரு பொருளும் போட முடியல. வெளியில போய் தண்ணி எடுத்து வாசலுக்கு துடைக்க போயிட்டு என்னென்ன பிறக்கணுமோ கறக்கிட்டு ஓடிடுறான். இல்லைன்னா உடச்சி வைக்க அவனால பண்ணது ரொம்ப ரொம்ப கொண்டு வரைக்கும் துணிமணியில வெட்டி அருப்புக்கோட்டை அருகே உள்ள ஆயிரங்கன் மாரியம்மன் கோவிலின் அக்னி சட்டி பூக்குழி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே புளியம்பட்டி திருநகரில் உள்ள ஆயிரங்கன் மாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை ஒட்டி அக்னி சட்டி பூக்குழி திருவிழா நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆவணியாபுரத்தில் உள்ள நரசிம்ம சுவாமி கோவிலின் வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா என கோஷமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆவணியாபுரத்தில் உள்ள நரசிம்ம சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கருட வாகனத்தில் சுவாமி முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா என கோஷமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். ஒரே ஆண்டில் 2 வாரிய தேர்வுகள் நடைபெறும் என்று மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார்.
மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் மோகன் யாதவ் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்த ஆண்டு மத்திய பிரதேச வாரியத்தின் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மிக சிறப்பாக அமைந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றார். அதே போன்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் சிறப்பாகவே வந்துள்ளன. இருப்பினும் சில மாணவர்களால் தேர்வில் வெற்றி பெற இயலவில்லை என்று கூறினார். அத்தகைய மாணவர்களுக்காக மத்திய பிரதேச அரசு ஒரு 2வது தேர்வை நடத்த இருக்கிறது. முதல் தேர்வில் சிரமங்களை எதிர்கொண்ட மாணவர்களுக்காகவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இனிமேல் ஒரே ஆண்டில் 2 வாரிய தேர்வுகள் நடைபெறும். இது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாகும் என்று தெரிவித்தார். ஒரு திராவிடர் அல்லாத கட்சி எழுச்சி பெற்றிருப்பது இதுவே முதல் முறை என்று சிவசேனா தலைவர் சைனா நானா சோடாசமா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் சிவசேனா தலைவர் சைனா நானா சோடாசமா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளார். இருப்பினும் பெரும்பான்மை குறித்து அவரது கோரிக்கைகளில் வெளிப்படையான கேள்விகள் நிலவுவதால் அரசாங்கத்தை அமைக்குமாறு ஆளுநர் அவரை இதுவரை அழைக்கவில்லை என்று கூறினார். 1960களுக்கு பிறகு ஒரு திராவிடர் அல்லாத கட்சி எழுச்சி பெற்றிருப்பது இதுவே முதல் முறை என்றார். வாரிசு அரசியல் மற்றும் ஊழல் சார்ந்த அனைத்து வடிவங்களையும் ஒழித்து கட்ட அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் அரசாங்கம் எவ்வளவு விரைவில் அமைக்கப்படுகிறதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு அதுவே மிகவும் நன்மையாக அமையும் என்று தெரிவித்தார். அனைத்து அரசியல்வாதிகளும் கொள்கை அடிப்படையில் சனாதன தர்மத்தை அவமதிக்காதீர்கள் என்று ஆன்மீக தலைவர் தேவகி நந்தன் தாக்கூர் வலியுறுத்தி உள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் குறித்து ஆன்மீக தலைவர் தேவகி நந்தன் தாக்கூர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மக்கள் சில சமயங்களில் தங்கள் சொந்த புரிதலுக்கு ஏற்ப கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். இது எங்களை பொறுத்தவரை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. ஆனால் தற்போதைய சூழல் இந்து மதத்தின் வெற்றியையும் தர்மத்தின் வெற்றியையும் சுட்டிக்காட்டுகிறது என்றார். தர்மத்தை பாதுகாப்பவர்களை தர்மமே காக்கும். கட்சிகள் எவையாக இருப்பினும் அனைத்து அரசியல்வாதிகளிடமும் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார். நீங்கள் உங்கள் சொந்த கொள்கைகளை பின்பற்றிக் கொள்ளலாம், ஆனால் தயவு செய்து சனாதன தர்மத்தை அவமதிக்காதீர்கள் என்று வலியுறுத்தினார். கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் அருகே வீட்டு வளாகத்தில் புகுந்த பாம்பின் பத்தியில் வித்தியாசமாக காதல் சின்னம் பதிந்திருந்ததை பார்த்து அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் பள்ளிக்கல் பகுதியில் வீட்டில் நல்ல பாம்பு புகுந்துள்ளதாக வீட்டின் உரிமையாளர் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பாம்பு பிடி வீரர் ராஜேஷ் திருவாமனா என்பவர் வீட்டில் பதுங்கியிருந்த நல்ல பாம்பை லாவகமாக பிடித்தார். அப்போது பாம்பு பிடி வீரரை பார்த்து பத்தி விரித்த பாம்பின் பத்தியில் வித்தியாசமாக காதல் சின்னம் பதிந்திருந்ததை பார்த்து அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். இதையடுத்து காதல் சின்னத்துடன் பத்தியை விரித்த பாம்பை சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட பையில் அடைத்த பாம்பு பிடி வீரர் பாம்பை வனப்பகுதியில் கொண்டு சென்று விட்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். ஆர்பி சௌத்ரியின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய இழப்பு என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். பிரபல தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி மறைவை அடுத்து திரையுலகினர் ஏராளமானோர் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் இன்று நேரில் சென்று அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தனது 100வது படத்தில் தான் நடிக்க வேண்டும் என சௌத்ரி கேட்டுக்கொண்டதாக கூறினார். எளிய குணமும் தெளிவான சிந்தனையும் கொண்ட ஒரு மனிதரை திரையுலகம் இழந்துவிட்டது என்று கூறினார். ஆர்பி சௌத்ரியின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய இழப்பாகும் என்றார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் முதல் சுற்று போட்டியில் ஹர்காக்ஸை வீழ்த்தி ஹென்ஃப்மான் வெற்றி பெற்றுள்ளார். ரோம் நகரில் இத்தாலி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் போலந்தின் ஹியூபர்ட் ஹெர்காக்ஸ் ஜெர்மனியின் யானிக் ஹென்ஃப்மானுடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய ஹென்ஃப்மான் 2-0 என்ற செட் கணக்கில் ஹெர்காக்ஸை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் அவர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 50வது போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் இன்று மோதுகின்றன. லக்னோவில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 50வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இதில் லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் தலைமையிலான வீரர்களும் பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜத் படிதார் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர்.
இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச் சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,12,808 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 14,101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 8 ரூபாய் அதிகரித்து 1,12,808 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,23,064 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 169 புள்ளிகள் குறைந்து 77,786 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 12 புள்ளிகள் குறைந்து 24,309 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் போது நமது ஆயுத படைகள் ஈடு இணையற்ற துணிச்சலை வெளிப்படுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். நிலையான ஆட்சியை எப்படி கொடுப்பீர்கள் என்று தாவேக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் கேள்வி. ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் தாவேக தலைவர் விஜய் சந்திப்பு குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பு விளக்கம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது இல்லத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அவசர ஆலோசனை. திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளதாக தகவல். தாவேகவுடன் கூட்டணி வைத்தது காலத்தின் கட்டாயம். தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் அறிவிப்பு. முடிவுக்கு வந்த ஈரான் மீதான ஆபரேஷன் எபிக்யூரி நடவடிக்கை. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.